Hi friends, welcome to CrackZ YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட வீடியோஸில் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னா, அதை வந்து உங்களோட மொபைலில் வந்து பேக்ரவுண்ட் கலரை இந்த மாதிரி பிளாக் கலரில் கலர் கிரேடிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம் ஆரம்பிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஷாட்ன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்ஷாட்ன்ற அப்ளிகேஷனுக்கு வந்து அந்த கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு மட்டும் மணி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இன்ஷாட் அப்ளிகேஷன் லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இன்ஷாட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி காட்டும். இதில் நியூன்னு போட்டு ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் எந்த வீடியோக்கு வந்து அந்த கலர் கிரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிக் இருக்கும், அந்த டிக் கொடுத்து விட்ருங்க. டிக் கொடுத்துட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ், மியூசிக், அப்புறம் ஸ்டிக்கர் இந்த மாதிரி இருக்கும். இதில் 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்னு ஒரு டூல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 3ஆவது அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா HSL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்குது, அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்பேஸ் வந்து வரும். இதுதான் வந்து அந்த கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கான டூல்ஸு. இதில் அந்த க்யூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அப்புறம் இந்த பச்சை கலர் இருக்குது பாருங்கள், அதையும் ஃபுல்லாக குறைச்சிருங்க. அப்புறம் இந்த 3ஆவது அந்த க்ரீன் கலர் இருக்குது, அதையும் ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சதுக்கப்புறம் சாச்சுரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதுலேயும் மஞ்சள் கலர் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அப்புறம் இந்த பச்சை கலர் இருக்குது பாருங்கள், அதையும் ஃபுல்லாக குறைச்சிருங்க, மைனஸ் குறைச்சிருங்க. அப்புறம் அந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், இந்த ரோஸ் மாதிரி, அதையும் ஃபுல்லாக மைனஸ் குறைச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த லூமினன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு +2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க, +3 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெட் கலரை வந்து +3 வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. வீடியோ ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலராக மாறிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வீடியோ வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்டில் வந்து பிளாக்காக மாறிடுச்சு. இது ஏன் வந்து இந்த அன்லாக் ஆல் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி காட்டாது. அதனால் கீழே கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக்குமா இருக்கும், டிக் கொடுத்துட்டிங்க. மறுபடியும் இந்த மாதிரி டிக் இருக்கும், கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களோட வீடியோ வந்து எந்த குவாலிட்டியில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கோ அந்த குவாலிட்டியை செலக்ட் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.